ஸோ ஹாய் மக்களே. ஸோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ இந்தியன் எக்கனாமியோட டே 4 சீரீஸ் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி டே 1, டே 2, டே 3 பார்த்துருப்போம். ஸோ டே 4 சீரீஸ் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த டே 4 சீரீஸில் ரொம்ப முக்கியமான என்னென்னா, இந்தியாவோட வருவாய் முறைகளுக்குள்ளே நுழையிறோம்ப்பா. ரெவன்யூ ஸ்ட்ரக்சர், இந்தியாவோட வருவாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெவன்யூ ஸ்ட்ரக்சருக்குள்ளே நம்ம நுழையிறோம். ஸோ இதில் முக்கியமானது என்ன அப்படின்னா, ஆர்பிஐ பற்றி படிப்போம். அதாவது இந்திய மைய வங்கின்னு சொல்கிறோம். ஆர்பிஐ பற்றி படிக்க போகிறோம். இந்திய மைய வங்கி ஒன்று. ஸோ ரெண்டாவது, இந்த ஆர்பிஐ கீழே இருக்கக்கூடிய பேங்கிங் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, அதாவது வங்கி முறைகள்னு சொல்கிறோம். ஆர்பிஐ கீழே இருக்கக்கூடிய இந்த பேங்கிங் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற முறை எப்படி இருக்குது. ஸோ மூணாவது, ஸோ நிதி கொள்கை, பணக்கொள்கை அப்படின்னு 2 இருக்குது. சரிங்களா, நம்ம சிலபஸில் குரூப் 4 நிதி கொள்கை கிடையாது. ஸோ பணக்கொள்கை அப்படின்னு 2 இருக்குது. ஃபிஸ்கல் பாலிசி, மானிட்டரி பாலிசின்னு இங்கிலீஷ் சொல்கிறோம். அதில் மானிட்டரி பாலிசி ஆர்பிஐ எப்படி மெயின்டைன் பண்ண ஆரம்பிக்குது. தென் ரீசெண்டாக என்னென்ன சேஞ்சஸ் வந்து பேங்கிங் செக்டாரில் வந்திருக்கு நமக்கு. ஸோ எக்ஸாம்பிளுக்கு 6 மாதம் வேலிடிட்டி கூடிய செக் வந்து 3 மாதமாக நம்ம மாற்றணும். பேங்கிங் செக்டார், ஆர்டிஜிஎஸ், நெஃப்ட்டு. ஸோ இந்த மாதிரி முறைகள் நமக்கு என்ன சேஞ்சஸில் கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிறதான் ஸோ இன்றைக்கி நம்ம ரெவன்யூ ஸ்ட்ரக்சரோட ஃபஸ்ட்டு கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ குறிப்பாக ஆர்பிஐ பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவை பற்றி பார்க்க போகிறோம். ஆர்பிஐ அது என்ன வேலை செய்யுது, கரெக்டாக நோட்ஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ ஆர்பிஐ என்ன வேலை செய்ய போகுது, ஆர்பிஐ ஃபங்க்ஷன், அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். 1935 ஸோ ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி ஆரம்பித்தாங்க. கரெக்டாக 1935 ஏப்ரல் 1ஆம் தேதி ஆரம்பித்தாங்க ஆர்பிஐ. அதனால் வங்கியோட பரிவர்த்தனை, வங்கி காலாண்டு நம்ம ஏப்ரல் 1 வந்து ஸ்டார்ட் ஆகி மார்ச் 31 வரைக்கும் நம்ம சொல்கிறோம். அப்போ ஆர்பிஐ 1935 ஸ்டார்ட் ஆகுதுன்னா அதோட வரலாறு எப்படி சார் இருந்துச்சு, ஆர்பிஐயோட எஸ்டிடி வரலாறு அப்படிங்கிறது எப்படி இருந்துச்சு. அப்போ ஆர்பிஐ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நிறையா வங்கிகள் இங்கே நமக்கு இருக்க ஆரம்பிச்சிருக்கு. ஆர்பிஐ 1935 தான் வந்திருக்கு. ஈவன் அமெரிக்காவோட மைய வங்கியாக இருக்கக்கூடிய ஃபெடரல் கோர்ட்டு, ஃபெடரல் வங்கின்னு சொல்லுவோம், அமெரிக்காவோட சென்ட்ரல் பேங்க்கு. ஸோ அவங்க 1914 ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நாடும் தனக்கான மைய வங்கி, இப்போ சவுத் ஆப்பிரிக்கா அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஸோ 1921 ஆரம்பித்தாங்க தென்னாப்பிரிக்கா. சைனா 1928 ஆரம்பித்தாங்க. ஸோ சைனா. தென் நியூசிலாந்து நம்ம ஆரம்பித்த 1934 அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நமக்கு சட்டம் அப்போ தான் வந்துச்சு. நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய சிலோன் அப்படிங்கிற இப்போ இருக்கக்கூடிய ஸ்ரீலங்கா, பழைய சிலோன்னு சொல்கிறோம், அவங்களாம் 1950 ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் இஸ்ரேல்லாம் ஆரம்பித்தாங்க. இஸ்ரேல்லாம் அதுக்கப்புறம் ஆரம்பிச்சிருப்பாங்க 1953-54 காலகட்டம் இஸ்ரேல்லாம் ஆரம்பித்தாங்க. ஸோ அப்போ ஒவ்வொரு நாடும் தனக்கான மைய வங்கி, சென்ட்ரல் பேங்க்கை ஒரு ஸ்டேஜில் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கு பின்னாடி நிறையா வரலாறுகள் இங்கே இருந்துச்சு. We know India started the Central Bank of India on the year of 1935 April 1. Before that, so some historical events, historical background அதில் இருந்திருக்கு. ஸோ அப்போ அப்படி என்ன சார் இருந்துச்சு அப்படின்னா, இங்கே வங்கி அப்படிங்கிறது ஒரு ஜெர்மன் மொழி சொல்லாக நம்ம பார்க்குறோம். வங்கி அப்படிங்கிறது என்னது, ஒரு ஜெர்மனிய மொழிச்சொல் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். வங்கி அப்படிங்கிறது ஜெர்மன் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அவங்களோட வேலை என்ன அப்படின்னா, ஸோ சேவிங்ஸ், ஒரு பாதுகாப்பு, ஒரு சேஃப்டி கொடுக்கக்கூடிய ஒரு வேலையாகத்தான் வங்கி வந்து பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பேங்கிங் என்ன பண்ணுது, லைக் பேங்க் என்ன பண்ணுதுன்னா, ஸோ கஸ்டமர்லேருந்து டெபாசிட்டை வாங்கி அதை லோனாக மாற்றி அதில் வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் இங்கே இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அதிகமாக வச்சு அது மூலிமா அமௌண்ட்டை பார்க்கக்கூடிய ஒரு நிறுவனம் தான் பேங்கிங் இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும். சரிங்களா, அப்போ பேங்க் இஸ் அன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் which provide services such as accepting deposit, lending loans. வைப்பு தொகையை ஏற்றுக்கொண்டு கடன்களை வழங்குவது தான் பேங்க்கோட ஒரு முக்கியமான சேவை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தென் ஸோ வங்கி அப்படிங்கிறது எப்போ சார் ஸ்டார்ட் ஆகுது, முதலாக ரிக்ஸ் பேங்க் ஆஃப் ஸ்வீடன் அப்படின்னு ஸ்வீடன் வங்கி தான் 1656 வந்து எனக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒரு பாதுகாப்பு கருதி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, ஸோ அவங்களுக்கான ஒரு சேஃப்டி மெஷர்மெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரே நிமிஷம்பா,
அவங்களுக்கான சேஃப்டி மெஷர்மெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஸோ நம்ம ஒரு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு ஒரு இடத்த உருவாக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அவங்க ஆரம்பித்தது தான் இந்த பேங்க். சரிங்களா? அப்போ முதலாக நமக்கு ஒரு வங்கிங்கிறது எங்கே ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா ஸ்வீடனில் தான் ஃபஸ்ட்டு டைம் ஒரு வங்கிங்கிறத ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. தென் 1864 பேங்க் ஆஃப் இங்கிலாந்து தான் முதலாக பிரிண்ட் பண்ணாங்க. எது சார்? பணத்தை முதலாக அச்சிட்ட வங்கி பேங்க் ஆஃப் இங்கிலாந்து. அச்சடிக்கப்பட்ட ஆண்டு 1864 அச்சடிக்கப்பட்ட ஆண்டு. ஸோ இதை தாண்டி பிரிட்டிஷ் தனக்கு கீழே இருக்கக்கூடிய நாடுகள்லாம் 1920 ப்ரூசல்ஸில், பெர்லினில் இருக்கக்கூடிய ப்ரூசல்ஸ் அப்படிங்கிற இடத்துல ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ் கான்ஃபரன்ஸ் ஐஎஃப்சி அப்படின்னு நடத்துகிறாங்க. இந்த இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ் கான்ஃபரன்ஸில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம எல்லா நாடுகளும் ஒரு மைய வங்கிங்கிறத உருவாக்கலாம், எல்லா நாடுகளும் ஒரு மைய வங்கிங்கிறத உருவாக்கலாம். ஸோ அது மூலிமா மணி டிரான்சாக்ஷன் ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாடுக்கு நடக்கட்டும் அப்படின்னு முடிவு பண்ணி, ஸோ ஒவ்வொரு நாடுகளுக்கான மைய வங்கி அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதில் ஃபஸ்ட் டைமாக சவுத் ஆப்பிரிக்கா, அதாவது தென்னாப்பிரிக்கா 1921 ஆரம்பித்தாங்க. சைனா, அதாவது சீனா ஸோ 1928 ஆரம்பித்தாங்க. நியூசிலாந்து 1934 ஆரம்பித்தாங்க. இந்தியா 1934 சட்டம் போட்டு 1935 ஆரம்பித்தோம். சிலோன், இப்போ இருக்கக்கூடிய ஸ்ரீலங்கா 1950s ஆரம்பித்தாங்க. 1950 ஆரம்பித்தாங்க. அப்போ ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு காலகட்டத்தில் தனக்கான மைய வங்கி சென்ட்ரல் பேங்க் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. இதில் குறிப்பாக ஸோ நீங்கள் இந்தியாவை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 1923 காலகட்டத்தில் ஸோ அம்பேத்கர் சப்மிட் பண்ண ஒரு பேப்பர், ஒரு தீசிஸ், த ப்ராப்ளம்ஸ் ஆஃப் மணி அண்ட் இட்ஸ் சொல்யூஷன்ஸ், ப்ராப்ளம்ஸ் ஆஃப் மணி அண்ட் இட்ஸ் சொல்யூஷன்ஸ், பணத்திற்கான பிரச்சனைகளும் அது தீர்வுகளும் அப்படிங்கிற புத்தகம். இது டிஎன்பிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அதில் ஒரு மைய வங்கி எப்படி செயல்படணும், அது இந்தியா போன்ற நாடுகளில் குறிப்பாக காலங்காலமாக இந்தியாவில் ஒரு ஷெர்ஷா சூர்மன்னர் அறிமுகப்படுத்திய ஒரு ருப்பியா போன்ற நாணயங்கள் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நாடுகளில் நீங்கள் எப்படி வந்து ஒரு வங்கி முறையை கொண்டு வர போகிறீங்க அப்படிங்கிறத ஸோ என்ன பண்ணுறாங்க, ஒரு தீசியஸாக ஒரு பேப்பராக சப்மிட் பண்ணுறாங்க. இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு என்ன அப்படின்னா ஹில்டன் யங் கமிஷன் அப்படிங்கிற கமிஷனை வந்து நம்ம அமைச்சோம். ஹில்டன் யங் கமிஷன் அப்படிங்கிற கமிஷன் அமைச்சு ஹில்டன் யங் கமிஷன் ஒரு கமிஷன் அமைக்கிறோம். இந்த ஹில்டன் யங் கமிஷன் 1928 அமைச்சு இவங்களோட ரெக்கமெண்டேஷன் படி இவங்களோட ரெக்கமெண்டேஷன் படி 1934 ஆர்பிஐ சட்டம்னு ஒன்று போடுறோம். ஆர்பிஐ ஆக்ட் அப்படின்னு சொல்லி 1934 நம்ம போடுறோம் ஆர்பிஐ சட்டம் அப்படின்னு சொல்லி. இந்த ஆர்பிஐ சட்டம் மூலியமாக கிட்டத்தட்ட ஒரு 500 கோடியில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட். இப்போ நம்மகிட்ட எவ்வளோ இருக்கான், 500 கோடியில் நம்மகிட்ட ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது. சரிங்களா? இதை நான் வந்து பங்குகளாக நான் பிரிக்கிறேன், சின்ன சின்ன பங்குகளாக பிரித்து, சரி 500 கோடி இல்லைப்பா 5 கோடி, இப்போ அதோட வேல்யூ மாறிடுச்சு, மாற்றி எழுதிங்க. ஸோ 5 கோடி, 500 5 கோடி, உடனே கீழே போடாதீங்கப்பா, 5 கோடி தான். 5 கோடியை நான் 100 ரூபாவோட ஷேர்ஸாக பிரித்து ஒரு ப்ரைவேட்டாக இதை ஆரம்பிக்கிறேன். ப்ரைவேட் 5 கோடிப்பா, 500 கிடையாது, 100 ரூபாவில் ஒரு ஷேர்ஸாக பிரித்து என்ன பண்ணுறேன், ஒரு ப்ரைவேட் ஆர்கனைசேஷனாக இது ஸ்டார்ட் பண்ணி அப்படி தான் 1934 ரிசர்வ் பேங்க் ஆர்பிஐ அப்படிங்கிறது உருவாகுது. தென் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி இந்தியாவோட பேங்கிங் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது 1770 பேங்க் ஆஃப் இந்துஸ்தான் அப்படின்னு இந்தியாவில் முதலாக உருவாக்குறாங்க. தென் 1809 பேங்க் ஆஃப் பெங்கால், ஒரு பிரசிடென்சி பேங்க்னு சொல்லுவோம், பிரசிடென்சி பேங்க் அப்படின்னு சொல்கிறோம், அரசுக்கான நிதி வங்கின்னு சொல்லுவாங்க. ஸோ அது 1809 இந்தியாவோட பெங்கால் ரீஜன்லேயும், 1840 பம்பாய் ரீஜன்லேயும், 43 மெட்ராஸ் ரீஜன்லேயும் ஆரம்பித்தாங்க. சரிங்களா? அப்போ இந்தியாவில் பெங்காலில் 1809லையும் பம்பாயில் 1840லையும் சென்னை, அதாவது அப்போ இருக்கக்கூடிய மெட்ராஸில் 1843லையும் நம்ம என்ன பண்ணுறோம், ஸோ இதை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இது ஒரு பிரசிடென்சி வங்கியாக இருக்குது.
இந்த பிரசிடென்சி வங்கி 1921 இம்பீரியல் பேங்க் அப்படின்னு மாற்றுறாங்க. இம்பீரியல் வங்கி, நல்லா கவனிங்க, நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். இம்பீரியல் பேங்க், இம்பீரியல் வங்கி அப்படின்னு மாற்றுறாங்க. இந்த இம்பீரியல் வங்கி தான் 1955 ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியான்னு எனக்கு மாறுது. ஏன்னா ஒவ்வொரு மாகாணத்துக்கும் ஒரு வங்கியாக இருக்கிறனால, ஒவ்வொரு மாகாணத்துக்கும் ஒரு வங்கியாக இருக்கிறனால, இப்போ ஸ்டேட் பேங்க் ஆஃப் திருவாங்கூர், ஸ்டேட் பேங்க் ஆஃப் பிக்கனர் அப்படின்னு நம்ம படிக்கிறோம்ல. பட் இது மெர்ஜ் ஆகிடுச்சு 2018 காலகட்டங்களில், 17லேயே. பட் ஆரம்பிக்கும் போது இப்படி தான் இருந்துச்சு. பெங்காலில் ஆரம்பித்த ஒரு பிரசிடென்சி பேங்க்கு, பம்பாயில் ஆரம்பித்த பிரசிடென்சி பேங்க்கு, சென்னையில் ஆரம்பித்த பிரசிடென்சி பேங்க்கு, இந்த 3 சேர்ந்து தான் 1921 இம்பீரியல் பேங்காக மாறிச்சு. இதுதான் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் 1955 பேங்க் ஆஃப் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு எனக்கு வந்து பேரை வந்து ஒவ்வொரு டைமில் வந்து நமக்கு மாற்றுறாங்க. சரியா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு மாற்றுறாங்க. குறிப்பாக ஹில்டன் யங் கமிஷன் 1926-28 காலகட்டத்தில் அமைச்சு இவங்களோட ரெக்கமெண்டேஷன் படி தான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆர்பிஐ அப்படிங்கிறது இங்கே உருவாது. பட் அதுக்கு முன்னாடி அம்பேத்கர் எழுதின புத்தகம் அது ரொம்ப முக்கியமாக இருக்கும். சரிங்களா, இப்போ இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட வரலாறு என்ன சார் அப்படின்னா, ஏப்ரல் 1, 1935 ஆரம்பித்தோம். இது கொண்டு வர சட்டம் 1934 ரிசர்வ் பேங்க் ஆக்ட்டு. 1949 ஜான்வரி 1 இது இந்திய அரசாங்கம் டேக் ஓவர் பண்ணி நேஷனலைஸாக மாற்றினாங்க. சரிங்களா, ஸ்டார்டிங்கில் இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் அப்படிங்கிறது கல்கட்டாவில் இருந்துச்சு. 1937 இது மும்பைக்கு மாற்றினோம். இதில் ஒரு கவர்னர், 4 டெபுட்டி கவர்னர்ஸ், 21 போர்ட் ஆஃப் மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஒரு கவர்னர்ஸ், 4 டெபுட்டி கவர்னர்ஸ், 21 போர்ட் ஆஃப் மெம்பர்ஸ் வந்து நமக்கு இருக்கிறாங்க. சரிங்களா, முதல் கவர்னராக ஓம்பஸ்மன் ஸ்மித்தும், தேஷ்முக் அப்படிங்கிற நபர் முதல் இந்திய கவர்னராகவும், 25வது கவர்னராக சக்திகாந்த தாஸும் இருக்கிறார். சரிங்களா, 25வது கவர்னராக சக்திகாந்த தாஸ், முதல் இந்திய கவர்னர், முதல் இந்திய கவர்னர் தேஷ்முக், 25வது கவர்னர் சக்திகாந்த தாஸ். ஆர்பிஐயோட முதல் கவர்னர்னு கேட்டாவே ஓம்பஸ்மன் சுமித் தான். ஆர்பிஐயோட முதல் கவர்னராக இவர் இருந்திருக்கிறாருன்னு சொல்கிறோம். அப்போ இந்த ஆர்பிஐ இதான்ப்பா ஸ்ட்ரக்சர். ஆர்பிஐ என்னென்ன வேலை செய்யப்போகுது, ஃபஸ்ட்டு பண அதிகார அமைப்பு அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஆர்பிஐ தான் இந்த மணி சர்க்குலேஷனை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு. மணி சர்க்குலேஷனை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அமைப்பு யார், ஆர்பிஐ தான். சரிங்களா, ஸோ இவன் தான் என்ன மணி சர்க்குலேஷன் இருக்கணும், என்ன மாதிரி மானிட்டரி பாலிசி இருக்கணும், அதாவது பணவியல் கொள்கை எந்த மாதிரி இருக்கணும், சீப்பா டியரா, அருமை பணவியல் கொள்கை, மலிவு பணவியல் கொள்கைன்னு சொல்கிறோம். எந்த மாதிரி மானிட்டரி பாலிசிஸ் இருக்கணும் அப்படிங்கிறத யார் முடிவு பண்ணுறா, ஆர்பிஐ தான் முடிவு பண்ணுறது. என்ன மணி சர்க்குலேஷன் இருக்கணும், என்ன மணி வந்து ஆர்பிஐ ரிட்டர்ன் பண்ணணும், இது எல்லாமே யாரோட பொறுப்பு, ஆர்பிஐயோட பொறுப்பு தான் அர்த்தம். தென் ரெண்டாவது பாருங்கள், கரன்சியை இஷ்யூ பண்ணக்கூடியவர்னு சொல்லுவோம். அப்போ கரன்சியை பிரிண்ட் பண்ணி ஆர்பிஐ வெளியிடக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறாங்க. நீங்கள் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா, ஆர்பிஐ இந்தியாவிலையும் சரி மற்ற நாடுகளுக்கும் உங்களுக்கு ஆர்பிஐ பணத்தை என்ன பண்ணுது, பிரிண்ட் பண்ணி கொடுக்குது. குறிப்பாக ஃபஸ்ட்டு 1925 நாசிக்கில் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு பணம் பிரிண்ட் பண்ணக்கூடிய மிஷின் வச்சுருந்தோம். 1974 தேவாஸ் அப்படிங்கிற இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பணம் அச்சடிக்கூடிய இடத்த யார் கிரியேட் பண்ணால், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து உருவாக்குறாங்க. சரியா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து இதை கிரியேட் பண்ணுறாங்க. தென் 1990 பார்த்தீங்கன்னா சல்போனி அப்படிங்கிற இடம், சல்போனி இது எங்கே இருக்குன்னா வெஸ்ட் பெங்காலில் இருக்குது. அதுவே 1991 மைசூர், 1990 மைசூர் இது எங்கே இருக்குன்னா கர்நாடகாவில் இருக்குது. இந்த ரெண்டுமே ஆர்பிஐ வந்து எனக்கு கிரியேட் பண்ணுது. கரெக்டுங்களா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து இந்த ரெண்டுமே எனக்கு கிரியேட் பண்ணி கொடுக்குது. அப்போ இந்தியாவில் பணத்தை பிரிண்ட் பண்ணுறது ஃபஸ்ட்டு 5 ரூபா நோட்டு நம்ம பிரிண்ட் பண்ண ஆரம்பித்தோம். சரிங்களா, ஸோ அந்த மாதிரி பணத்தை பிரிண்ட் பண்ணுறதுக்கு 1925 மகாராஷ்டிரா மாநிலமாகக்கூடிய நாசிக்கில் ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ்ஸும், 74 தேவாஸில் ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ்ஸும், 1990 சல்போனி வெஸ்ட் பெங்கால்லையும் மைசூரில் ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ்ஸும் கரன்சியை பிரிண்ட் பண்ணுறதுக்கு அரசாங்கம் க்ரியேட் பண்ணாங்க. சரிங்களா, இதை தாண்டி நீங்கள் காய் மின்ட்டு, இந்த பேங்க் பத்திரம்,
இந்த அவார்டு கொடுக்குறோம்ல, இப்போ ஒரு மெடல் போடுறோன்னா அந்த மெடலு இதெல்லாம் பிரிண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஹைதராபாத்தில் அரசாங்கம் பிரிண்ட் பண்ணுறாங்க, ஹைதராபாத்தில் பிரிண்ட் பண்ணுறாங்க, மும்பையில் பிரிண்ட் பண்ணுறாங்க, கல்கத்தாவில் பிரிண்ட் பண்ணுறாங்க அரசாங்கம். ஸோ இதை தாண்டி நொய்டாவில் பிரிண்ட் பண்ணுறாங்க. இந்த 4 இடங்களில் அரசாங்கம் இந்த காயின் சம்மந்தப்பட்ட பிரிண்டிங்கை வச்சுருக்கு. சரிங்களா? ஹைதராபாத்து, ஸோ மும்பை, கல்கத்தா, நொய்டா இந்த பகுதியில் பிரிண்ட் பண்ணுறாங்க அரசாங்கம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு காயினில் ஸ்டார் இருக்கும், ஸோ பறவை பறக்கிற மாதிரி இருக்கும். ஒரு காயின் 5 ரூபா காயின் பாருங்களேன். இது எல்லாமே அந்தந்த இடத்தோட பிரிண்ட் பண்ணக்கூடிய ஏரியாவை பற்றி பேசுது. இதில் 1 ரூபி நோட்டு கவர்மெண்ட்டோட நோட்டு, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட நோட்டு அப்படின்னு கேட்டால் 1 ரூபா நோட்டு. இதில் யார் சைன் பண்ணுறா அப்படின்னா இந்தியாவோட ஃபினான்ஸ் செக்ரட்டரி சைன் பண்ணுவார். நிதித்துறை செயலாளர் வந்து சைன் பண்ணுறாருப்பா. மற்ற அமௌண்ட்டில் யார் சைன் பண்ணுறா அப்படின்னா இந்தியாவோட ஆர்பிஐ கவர்னர் வந்து சைன் பண்ணுவார். கிளியராக? அப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் பாருங்கள். 1 ரூபா நோட்டு அரசாங்கத்தோட நோட்டு, ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட நோட்டு, அதில் சைன் பண்ணக்கூடிய நபர் ஃபினான்ஸ் செக்ரட்டரி. ஸோ மற்ற இடங்களில் யார் பிரிண்ட் பண்ணுறாங்க, யார் சைன் பண்ணுறாங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட கவர்னர் வந்து சைன் பண்ணுறாரு. இப்படி தான் மணி சர்க்குலேஷன் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஆர்பிஐ கொண்டு போகுது. அடுத்து பேங்கிங் லைசன்ஸ், அதாவது அவங்களோட 22வது செக்ஷன் படி ஒரு பேங்க் ஆரம்பிக்கிறதுக்கான லைசன்ஸை ஆர்பிஐ கொடுக்குறாங்க, க்ரியேட் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் பேங்க்குக்கான லைசன்ஸ் வங்கி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா கமர்ஷியல் பேங்க், வணிக வங்கிகள்னு இருக்கும். வணிக வங்கி, ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், சிறிய நிதி வங்கி, ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், சிறிய நிதி வங்கி, பேமெண்ட் பேங்க்கு, பணம் செலுத்தும் வங்கி, பேமெண்ட் பேங்க்கு, பணம் செலுத்தும் வங்கி. அதை தாண்டி அக்ரிகல்ச்சருக்கு கிரெடிட் கொடுக்கக்கூடிய வங்கி, விவசாய வங்கின்னு சொல்கிறோம், வேளாண் வங்கின்னு சொல்லலாம். தென் இண்டஸ்ட்ரீஸ் பேங்க், தொழிற்சாலை வங்கி. அப்போ நம்மகிட்டயே நிறையா வகையான வங்கிகள் இங்கே இருக்குது. குறிப்பாக நீங்கள் ஒரு கமர்ஷியல் பேங்க்னால் ஒரு 500 கோடி இப்போ 1000 கோடியாக மாறிடுச்சு. 1000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்னால் 100 கோடி இருந்தால் போதும், பட் 10 இயர்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இந்த ஃபீல்டில். பேமெண்ட் பேங்க்னால் 100 கோடி இருந்தால் போதும், பட் நான் எக்ஸ்பீரியன்ஸை பெருசாக அவங்க எதிர்பார்க்கல. இந்த ரெண்டும் ஆர்பிஐயோட ஒரு சப்சிடிஸ், ஒரு மானியத்தில் செயல்படக்கூடியது, அல்லது ஆர்பிஐ கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு வங்கிகளாக இவங்க இருக்கலாம். சரிங்களா? ரிசர்வ் பேங்க்கு கிரியேட் பண்ணக்கூடிய பேங்காக இருக்கலாம். இந்த மாதிரி வேரியஸ் பேங்க்குக்கு ரிசர்வ் பேங்க்கு லைசன்ஸ் ப்ரொவைட் பண்ணுது. ஏன்னா அவனுக்கு கீழே தான் இந்தியாவில் எல்லா வங்கிகளும் செயல்படணும் அப்படின்னு ரிசர்வ் பேங்க் நினைக்கிறாங்க. கிளியர்? இதுதான் அவனோட ஆப்ஷன். அப்போது இந்தியாவில் வங்கிகளுக்கு அனுமதி கொடுக்குறது யார்? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. சரிங்களா? அடுத்து பாருங்கள், அரசுக்கான வங்கி. இப்போ கவர்மெண்ட்டுக்கு பணம் தேவைப்படுது, கவர்மெண்ட்டுக்கு கடன் கொடுக்கணும், கவர்மெண்ட்டோட பத்திரங்களை பொது இடங்களில் நான் சேல் பண்ணணும், ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன், வெளிச்சந்தை நடவடிக்கைன்னு சொல்கிறோம்ல, இது ரொம்ப முக்கியம். கொஸ்டின் ஏரியா கொஞ்சம் கிளியராக பார்த்துக்கணும். இது எல்லாமே ஒரு பேங்க்கு செய்யணும், அந்த பேங்க்கு ஆர்பிஐ. வங்கிகளோட வங்கி, வங்கிகளுக்கு கடன் கொடுக்கக்கூடிய பேங்க்குன்னு சொல்கிறோம் ஆர்பிஐ. கடைசி நிலை கடன் வழங்கக்கூடிய நிறுவனம். நீ கடைசி எங்கேயுமே போனம்பா, எந்த இடத்துலையுமே எனக்கு கடன் கொடுக்கல அப்படின்னா ஆர்பிஐட்ட போனால் உங்களுக்கு கடன் கொடுக்கும். அதான் கடைசி நிலை கடன் வழங்கக்கூடிய நிறுவனம் அப்படின்னு வங்கிகளை சொல்கிறோம். வேறு என்ன ஆர்பிஐயோட ரோலு? ஸோ ஆக்ட் அஸ் அ கிளியரிங் ஹவுஸ் அப்படின்னா என்னென்னா, இப்போ நான் வந்து யூபிஐயில் பணம் வந்து பே பண்ணுறேன், யூபிஐயில் பணம் வந்து நான் பே பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ நான் இந்தியன் பேங்க்கோட கஸ்டமராக இருக்கேன், நான் வந்து எஸ்பிஐக்கு மாற்றுறேன்னா கிட்டத்தட்ட 1 செகண்டில் மாறுது. அப்போ இந்த டிரான்சாக்ஷன் எப்படி பணம் இந்த பேங்க்கில் அந்த பேங்க் போகுது, எவ்வளோ கமிஷன், இது எல்லாமே யார் பண்ணுறான்னா இந்த ஆர்பிஐ வந்து பண்ணுது. ஸோ இதுக்கு கிட்டத்தட்ட இந்தியா ஃபுல்லாக நிறையா கிளியரிங் ஹவுசஸ் தீர்வு வந்து உருவாக்கி வச்சு அது மூலிமா ஆர்பிஐ பண்ணிகிட்ருக்கு. தென் கஸ்டடியன் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், வெளிநாட்டிலேருந்து எவ்வளோ பணம் இந்தியாவுக்கு வருது, இந்தியாவோட கரன்சி எவ்வளோ நாட்டில் இருக்குது, எவ்வளோ நாட்டில் நம்ம எக்ஸ்சேஞ்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறத யார் டேட்டாவாக வச்சுருப்பானா ஆர்பிஐ. அதுக்கு ஆர்பிஐ என்ன பண்ணுது, ஃபேரான ஒரு சட்டம் வச்சுருக்கு. 1973 ஃபெமானு கொண்டு வந்தாங்க. 2000 பின்னாடி பார்ப்போம்பா, இதெல்லாம் ஆக்ட்டு 99 வந்து 2000ன்னு வச்சுங்களேன். ஃபெமானு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன் ஆக்ட்டு, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட்டு.
இந்த மாதிரி சட்டங்கள் மூலிமா வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய பணம் இந்தியாவுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்ப்பாங்க. தென் ரெகுலேட்டர் ஆஃப் எக்கானமி, பொருளாதாரத்தை நெறிமுறைப்படுத்தக்கூடிய நபர். அப்போ ஆர்பிஐ தான் ஒரு மணி சர்க்குலேஷனை கண்ட்ரோல் பண்ணுது, இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணுது ஆர்பிஐ, இன்ட்ரெஸ்ட் ரேட்டை முடிவு பண்ணுது ஆர்பிஐ. சரிங்களா? யாருக்கு கடன் கொடுக்கணும் அப்படின்னு ஆர்பிஐ முடிவு பண்ணுது. அப்போ என்னென்னா பொருளாதாரத்தை கட்டுப்படுத்தக்கூடிய நேரடி நிறுவனமாக யார் இருக்கா? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா நமக்கு இருக்குது. தென் அரசாங்க கடன் பத்திரங்களை நிர்வகித்தல், அது அதிலே இருக்குது. கவர்மெண்ட்டோட இந்த செக்யூரிட்டிஸை, பாண்ட்ஸை, கவர்மெண்ட் வாங்கக்கூடிய கடன்களை இதை மெயின்டைன் பண்ணக்கூடிய அமைப்பாக ரிசர்வ் பேங்க் இருக்குது. ஸோ அடுத்து பிசிஎஸ்பின்னு சொல்லி நிறைய இடத்துல படிப்போம். ஒவ்வொரு வங்கிக்கும் ஒரு கோடு கொடுத்து அது என்ன மாதிரி ஃபங்க்ஷன் ஆகுது, என்ன மாதிரி செயல்படுது அப்படின்னு மெயின்டைன் பண்ணக்கூடிய அமைப்பு யார்? ஆர்பிஐ அப்படிங்கிற அமைப்பு சொல்கிறோம். சரிங்களா? தென் டெவலப்மெண்ட் ரோல், ஒரு எக்கனாமிக்கில் டெவலப்மெண்ட் மேம்பாட்டு பணியை செய்யக்கூடிய ஆர்பிஐ. முன்னாடி சொன்ன மாதிரி யார் கடன் கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. ரெகுலேட்டர் அண்ட் சூப்பர்வைசர் ஆஃப் பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம். ஸோ பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம், சப்போஸ் நான் வந்து பணம் பே பண்ணியிருக்கேன், எனக்கு ரிட்டன் ஆகலை, அல்லது நான் வந்து எனக்கு செக் வந்து பவுன்ஸ் ஆயிடுச்சு, இல்லை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல எனக்கு மணி அனுப்பதில் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதை சூப்பர்வைஸ் பண்ணக்கூடிய நபர், அதை ரெகுலேட் பண்ணக்கூடிய நபர் யாருன்னா ஆர்பிஐ. தென் டேட்டாஸை வெளியிடும், எந்த பேங்க்கு அதிக லாபம் வச்சுருக்குது, இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஆர்பிஐ வந்து வெளியிடுறாங்க. சரிங்களா? தென் வங்கி குறை தீர்ப்பு ஆய திட்டம். இப்போ ஆர்பிஐ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு பேங்க் வெளியில் இந்த மாதிரி ஒரு நோட்டீஸ் போட்டிருப்பாங்க. இந்த நோட்டீஸில் உங்கள் பேங்க்கில் என்ன பிரச்சனை அப்படிங்கிறத ஆர்பிஐ என்ன பண்ணும், ஒரு கம்ப்ளைண்ட் எப்படி ரைஸ் பண்ணணும், எந்த அளவுக்கு உங்களுக்கு அமௌண்ட் ரிட்டர்ன் வரும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை ஆர்பிஐ சொல்லும். ஸோ அது வந்து ஆர்பிஐ உருவாக்கக்கூடிய ஒரு திட்டம், ஒரு ஸ்கீமாக இருக்குது. இதுதான் ரிசர்வ் பேங்க்கோட ரோல் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ இதை தாண்டி ரிசர்வ் பேங்க்கில் நம்ம படிச்சிருப்போம். ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நிறையா வங்கிகள் இருக்குது. ரிசர்வ் பேங்க் கீழே நிறையா வங்கிகள் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது கமர்ஷியல் பேங்க். இந்த கமர்ஷியல் பேங்க்கோட ரோல் என்னப்பா அப்படின்னா, ஒன்று, ஒரு பொருளாதாரத்தில் நீங்கள் பணம் வந்து இவன் 100 ரூபா வச்சுருக்கான், இவன் 100 ரூபா வச்சுருக்கான் அப்படின்னா அந்த பணம் யூஸே கிடையாது. ஒரு 1000 பேரை சேர்த்து நான் 1 லட்ச ரூபா க்ரியேட் பண்ணுறேன்னு வச்சுங்களேன், அது ஒருத்தர் கடனாக கொடுக்கும்போது, அது பிஸ்னஸாக டெவலப் ஆகும்போது, இன்ட்ரெஸ்ட் ரேட் க்ரியேட் ஆகும்போது, 4-5 பேர் சம்பளம் கொடுக்கும்போது எக்கனாமிக் சைக்கிள் வந்து ரன் ஆகுது. இது ஆர்பிஐயோட கமர்ஷியல் பேங்க் செய்யக்கூடிய முதல் வேலை. அப்போ கேபிட்டல் ஃபார்மேஷன், வீட்டில் பணம் வச்சுருக்கியா, வச்சுருக்கா, அதை எடுத்துகிட்டு வா அப்படின்னு யார் சொல்கிறா? நீ எனக்கு டெபாசிட் பண்ணு, உனக்கு இன்ட்ரெஸ்ட் நிறையா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறேன். தென் அதை உருவாக்குனதை நான் கடனாக கொடுக்குறேன். யாருக்கு பணம் போகணும் அப்படின்னு கமர்ஷியல் பேங்க் முடிவு பண்ணும். ஸோ எந்த பணம் எங்கே இருக்குது, எந்த சேனலில் இருக்குது, எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வருது அப்படிங்கிறத கமர்ஷியல் பேங்க் தான் முடிவு பண்ணும். தென் கரெக்டான டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸை அவங்க என்கரேஜ் பண்ணும். இப்போ சப்போஸ் ஒரு சினிமாவில் பாட்டு சொல்கிறாங்களே, ஸோ காற்றடிக்கும் போது மாவு விற்க போனேன், அது தப்பான ஒரு எடுத்துக்காட்டு. ஸோ அப்போ இந்த டைமில் நல்ல ரொம்ப கூலிங்காக இருக்குது சார், இப்போ நான் ஐஸ் ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கிறேன்னா நடக்குமா? பயங்கர வெயில் அடிக்கு சார், நல்லா சூடாக நான் டீ கடை போகிறேன்னா நடக்குமா? அதுதான் இப்போ ஆர்பிஐ என்ன பண்ணணும், நிறையா பேர் தன்னோட பிஸ்னஸ் ஐடியாஸை கொண்டு வருவாங்க. பட் ஆர்பிஐ இல்லை இதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு கமர்ஷியல் பேங்க் அதை சொல்லும். தென் அரசுக்கு நிதி அளிக்கக்கூடியது ஒரு கமர்ஷியல் பேங்க். இப்போ நான் வந்து இந்தியன் பேங்க்லேருந்து கடன் வாங்கி இந்த ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணுறேன்னு அரசாங்கம் சொல்லுதில்ல, அதுதான். தென் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன், கரெக்டான இண்டஸ்ட்ரீஸை நீங்கள் என்கரேஜ் பண்ணனால ஆட்டோமேட்டிக்காக எம்ப்ளாய்மெண்ட் நமக்கு ஜென்ரேட் ஆகுது. சரிங்களா? அதே மாதிரி நீங்கள் நல்ல லோன் கொடுத்தீங்க அப்படின்னா புது தொழில் முனைவோரே நீங்கள் ஊக்குவிக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் ஒரு பொருளாதார வளர்ச்சியில் ஒரு வணிக வங்கி என்ன வேலையை செய்யுது, இந்த ஆப்ஷன்ஸை கொடுத்துட்டு இது சரியா தப்பா அப்படிங்கிறத கேட்கலாம். சரிங்களா? சரியா? சரி, இதோட இன்றைக்கோட வகுப்பு முடிக்கிறோம். நாளைக்கு செகண்ட் செஷனில் இந்த ரூரல் கிரெடிட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ கிராமப்புற வங்கினா என்ன, வேளாண்மைக்கு கடன் கொடுக்கக்கூடிய வங்கினா என்ன, ஒரு 20 மினிட்ஸ் தான்ப்பா. வேளாண்மைக்கு கடன் கொடுக்கக்கூடிய வங்கினா என்ன, சரிங்களா, இண்டஸ்ட்ரீஸ் பேங்க்னா என்ன, ரீசன்ட் டெவலப்மெண்ட்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ தொடர்ச்சியாக படிச்சுக்கிட்டே வாங்கப்பா. April 25 எனக்கான நோட்டிஃபிகேஷன். ஸோ July 13 எக்ஸாம்ஸு, நல்லா பிளான் பண்ணுங்கள். ஸோ ஏப்ரலில் நான் வந்து லாங்குவேஜு, மேக்ஸு, எக்கனாமிக்ஸை முடிச்சிடணும்.
மேக்ஸுங்கிறது வெறும் 15 கொஸ்டின் தான், ரீசனிங் 10 கொஸ்டின் ஆயிடுச்சு. இது எல்லாருமே போட்டலாம் இந்த 15 கொஸ்டின். இந்த 10 கொஸ்டின் தான் உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட்டு ரொம்ப முக்கியம். ஏன்னா இது வெறும் ஃபார்முலா XYயை தூக்கி போடு, அவ்வளோதான். இது வந்துச்சா XYயை போடு, இது வந்துச்சா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணு, APGP இது யூஸ் பண்ணு, அவ்வளோதான். 10 தடவை போட்டால் எனக்கு வந்துடும். பட் இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டு எனக்கு வராது. ஸோ அப்போ ரீசனிங்க்கு நிறையா டைம் கொடுங்க. ஏன்னா இங்கே ஆப்டி நடத்துகிற நிறையா டாபிக் ரீசனிங் நடத்த மாட்டாங்க. ஏன்னா ரீசனிங் நீங்கள் அந்த இடத்துல எப்படி முடிவு எடுக்கிறீங்கன்னு அதே மாதிரி தான் எக்கனாமிக்ஸை ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். சரியா? தொடர்ந்து நம்ம சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். நம்ம வீடியோஸை தொடர்ந்து பாருங்கள். ஸோ இன்றைக்கி சென்னை பிரான்ச்சில் தான் இருக்கும், பட் ஸ்டுடியோ அவைலபிள் இல்லை, அதனால் ரெக்கார்ட் பண்ணி போடுறோம். இருக்கும்போது நான் லைவில் வந்துடுறேன். வர சனிக்கிழமை இன்கேஸ் நான் வந்து ஒசூர் பிரான்ச் போகிறப்ப வர சனிக்கிழமை சப்போஸ் டைம் இருந்துச்சுன்னா நம்ம எக்கனாமிக்ஸ் முடித்ததுக்கப்புறம் 100 கொஸ்டின் வந்து நம்ம ரிவிஷன் பண்ணலாம். ஓகேவா? ஸோ தேங்க்யூ. மீண்டும் நாளை சந்திப்போம். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.